உங்களால் தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அசைத்தல், அரைதல், இசைத்தல், இயம்புதல், உரைத்தல், உளறுதல், எண்ணுதல், ஓதுதல், கத்துதல், கரைதல், கழறுதல், கிளத்தல், கிளத்துதல், குயிலுதல், குளறுதல், கூறுதல், சாற்றுதல், செப்புதல், சொல்லுதல், நவிலுதல், நுவலுதல், நுதலுதல், நொடித்தல், பகர்தல், பறைதல், பண்ணுதல், பணுவுதல், புகழுதல், புலம்புதல், பேசுதல், பொழிதல், மாறுதல், மிழற்றுதல், மொழிதல், வளர்த்தல், விடுதல், விதத்தல், வெள்ளுதல், விளக்குதல், விளம்புதல் என 40 வகையான சொற்களை பேசுவதற்காக மட்டும் பெற்றுள்ள தமிழ் மொழியின் தொன்மையை ஆய்ந்தறிந்து உலக தமிழ் மாநாட்டை நடத்தி தமிழின் பெருமையை அகிலத்திற்கு உணர்த்திய தமிழறிஞராக சார்ல்ஸ் டார்வினின் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் என்ற இனங்களின் தோற்றம் மற்றும் கிரிகோர் மெண்டல் எழுதிய லா ஆஃப் ஹெரிடிட்டி என்ற மரபு தொடர்பு விதி உட்பட பரிணாம கோட்பாடுகளை ஆய்ந்துள்ளதன் அடிப்படையில் இயற்கையின் சதியால் ஊனமுற்ற மனநலம் குன்றிய மாற்றுத்திறன் உடையோருக்காக பிரத்யேக கருவிகள் வழங்கி பெற்றோர் அற்றோருக்கும் கல்வி, உணவு, உடை, உறைவிடத்துடன் கூடிய பள்ளிகளையும் ஏற்படுத்தி தந்த கருணை கடவுளாக கிமு 63 முதல் கிபி 14 வரை வாழ்ந்து ரோமானிய பேரரசை நிறுவிய அகஸ்டஸ் சீசர் கிமு 356 முதல் 323 வரை பண்டைய உலகின் பெருமளவு நிலப்பகுதியை ஆண்ட மகா அலெக்சாண்டர், ஸ்பானிய வெற்றி வீரர் பிரான்சிஸ்கோ பிசாரோ, பாரசீக பேரரசை நிறுவிய மகா சைரஸ் ஆகியோரின் வீர பராக்கிரமத்திற்கு இணையான நெஞ்சுரம் மிக்க பேரரசியாக, மக்களுக்காகவே அர்ப்பணிப்புடன் வாழும் ஆற்றலாளராக, இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லல்களையும் அனாயாசமாக கடந்து தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலாளராக, ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக மக்களின் மனதில் மேருவாய் உயர்ந்துள்ள மனிதராக, மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு கால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர், சான்றோர், பெற்றோர், பெரியோர், நல்லோர், கற்றோர், எளியோர், வலியோர், அயலார், மாற்றார், உற்றார், சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தியுள்ள திட்டங்களின் பட்டியல் வான்வெளியின் கருந்துளையின் அடர்த்தியை விட அதிகம் என்பதால் ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் கொத்தடிமை தொழிலாளர்கள் ஒழிப்பு, பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டங்கள், பழங்குடியினருக்கான ஆராய்ச்சி மற்றும் அருங்காட்சியகம், மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மலைப்பகுதி மேம்பாடு திட்டம், பெரிய அளவிலான பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள், தொழில் நெறி வழிகாட்டும் மையம் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்ட பகுதிகள், பழங்குடியினரின் வகைகள், பழங்குடியினருக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் அடங்கிய குறுந்தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். சேலம், திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர், தர்மபுரி, நாமக்கல், திருவள்ளூர், காஞ்சிபுரம், நீலகிரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, கடலூர், மதுரை, அரியலூர், திருநெல்வேலி, சென்னை ஆகிய 18 மாவட்டங்களில் பழங்குடியின மக்கள் 10,000 பேருக்கும் கூடுதலாக வசிக்கின்றனர். ஏழ்மை சூழ்நிலையில் வாழும் நிலை, மலைப்பகுதிகளில் அடிப்படை வசதிகள் குறைவு, ஊட்டச்சத்து குறைபாடுகள், பள்ளிகளில் பாதியிலேயே படிப்பை நிறுத்தி விடுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு, குறைந்த கல்வி அறிவு சதவிகிதம், வன வளங்கள் அழிக்கப்படுவதால் மக்கள் இடம்பெயர்தல் ஆகிய அம்சங்களில் தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருகின்றது. 1 அல்லது 1ற்கு மேற்பட்ட தொடர்ச்சியாக உள்ள வட்டாரங்களின் மொத்த மக்கள் தொகையில் பழங்குடியினர் 50 விழுக்காடு அல்லது அதற்கும் மேலாக இருக்கும் இடங்களில் ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் 7 மாவட்டங்களில் 10 பகுதிகளில் செயல்படுத்தப்படுகிறது.
சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு, பச்சமலை, அருணூத்துமலை மற்றும் கல்ராயன் மலை, நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை, விழுப்புரம் மாவட்டத்தில் கல்ராயன் மலை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலை, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பச்சமலை, தருமபுரி மாவட்டத்தில் சித்தேரி மலை, வேலூர் மாவட்டத்தில் ஜவ்வாது மற்றும் ஏலகிரி மலை ஆகிய பகுதிகளில் ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பழங்குடியின மக்கள் ஒரே இடத்தில் அதிகமாக காணப்படும் போது அவர்களை குழுவாகவும், மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக காணப்படும் ஏனைய பழங்குடியினர், பரவி வாழும் பழங்குடியினர் எனவும் இரு வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் உள்ள 36 வகையான பழங்குடியினரில் தோடா, கோட்டா, குறும்பாஸ், இருளர், பனியன் மற்றும் காட்டுநாயகன் ஆகியோரின் மக்கள் தொகை குறைந்து கொண்டே அல்லது அதிகரிக்காமல் அப்படியே உள்ளதால் இவர்கள் அழிவின் விளிம்பில் உள்ள பழங்குடியினர் என்று அழைக்கப்படுகின்றனர். பழங்குடியினர் துணை திட்டத்தின்படி பழங்குடியினரின் பொருளாதார மேம்பாட்டிற்கென மாநில ஆண்டு திட்ட நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு பழங்குடியினர் மக்கள் தொகை விகிதாச்சாரமான 1:10 விழுக்காட்டிற்கு குறையாமல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாநில அளவில் பழங்குடியினர் துணை திட்டத்தின் கீழ் திட்டங்களை வகுக்கவும் செயல்படுத்தவும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஒருங்கிணைப்பு துறையாகவும் அத்துறையின் அரசு செயலாளர் ஒருங்கிணைப்பு அலுவலராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இத்துணை திட்டங்களை மாவட்ட அளவில் கண்காணிக்கவும் ஆய்வு செய்யவும் பழங்குடியினர் நல இயக்குநர் கண்காணிப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார். செயலாக்கத் துறைகளால் நியமிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் பழங்குடியினருக்கான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக பழங்குடியினர் நலத்துறையுடன் இணைந்து செயலாற்றி வருகின்றனர். 27 துறை தலைமையகங்களை உள்ளடக்கிய 15 செயலாக்கத் துறைகள் வாயிலாக பழங்குடியினர் துணை திட்டம் பழங்குடியினரின் வளர்ச்சி மற்றும் நலனுக்காக செயல்படுத்தப்படுகிறது. நடப்பு நிதியாண்டில் பழங்குடியினர் துணை திட்டத்திற்கு 435 கோடியே 55 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே கொத்தடிமை முறையினை பின்பற்றாமல் தடுக்கவும், கொத்தடிமைகளை கண்டறியவும் மற்றும் விடுவிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கவும் தமிழக அரசு மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர்களின் தலைமையில் குழுக்களை அமைத்துள்ளது. கொத்தடிமையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தொழிலாளர் குடும்பங்களுக்கு உடனடி நிவாரணமாக 1000 ரூபாய் வழங்கப்படுவதுடன் அதனைத் தொடர்ந்து வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் செய்ய தேவையான சொத்து உருவாக்கத்திற்காக 19,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. 2011-2012 நிதியாண்டில் 27,11,000 ரூபாய் செலவிலும், 2012-2013 நிதியாண்டில் 42,54,000 ரூபாய் செலவிலும், 2013-2014 நிதியாண்டில் 66,81,000 ரூபாய் செலவிலும் ஆக மொத்தம் 1,36,46,000 ரூபாய் கொத்தடிமை தொழிலாளர்கள் 1,870 பேருக்கு தொழில் செய்ய தேவையான நிதி உதவியாக வழங்கப்பட்டுள்ளது. விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம், பழங்குடியினர் துணை திட்டத்திற்கான சிறப்பு நிதி உதவி, உட்கட்டமைப்பு பணிகள், அழிவின் விளிம்பில் உள்ள பழங்குடியினர் மேம்பாடு ஆகியவை பற்றிய விவரங்களை பார்க்கலாம். பழங்குடியினரின் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்திற்காக நடப்பாண்டில் 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் மூலம் பழங்குடியினர் நில மேம்பாட்டு பணிகள், கச்சா வீடுகள் சீரமைப்பு பணிகள், சாலை பணிகள், அரசு பழங்குடியினர் உண்டி உறைவிட பள்ளிகள் மேம்படுத்துதல், குடிநீர் வசதி, பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் ஆகியவை நடைபெற்று வருகின்றன. இத்திட்டத்திற்காக 2012-2013 ஆண்டில் 19 கோடியே 76,34,000 ரூபாயும், 2013-14 ஆண்டில் 31 கோடியே 43,78,000 ரூபாயும் ஆக மொத்தம் இரு ஆண்டுகளில் 51 கோடியே 20,12,000 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. பழங்குடியினர் துணை திட்டத்திற்கான சிறப்பு நிதியுதவி திட்டத்தின் கீழ் வருவாய் ஈட்டும் திட்டங்களான கறவை மாடுகள், ஆடுகள் வழங்கப்படுவதுடன் சில பொருளாதார நடவடிக்கைகளுக்காகவும் 60 விழுக்காடு நிதி செலவிடப்படுகிறது. மேலும் 30 விழுக்காடு நிதி பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் உட்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்வதற்கு செலவிடப்படுகிறது. 2013-2014 ஆண்டு முதல் மொத்த நிதியில் 10 விழுக்காடு நிதி வேலைவாய்ப்பற்ற பழங்குடியினர் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக செலவிடப்படுகிறது. இத்திட்டத்திற்கென நடப்பாண்டில் 6 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2011-2012 ஆண்டில் 3 கோடியே 93,05,000 ரூபாய் மதிப்பீட்டில் 1,787 பயனாளிகளும்,
2012, 2013 ஆண்டில் 5,72,00,000 ரூபாய் செலவில் 1807 பயனாளிகளும், 2013, 2014 ஆண்டில் 4,88,25,000 ரூபாய் மதிப்பீட்டில் 1596 பயனாளிகளும் பழங்குடியினர் துணை திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளனர். மேலும் பழங்குடியினர் பகுதிகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் நடைமேம்பாலம், இணைப்புச் சாலைகள், மின் இணைப்பு, தடுப்பணை, கோழி குஞ்சு பொறிப்பகம் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சேலம் மாவட்டத்தில் அபிநவம் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளிமலை ஆகிய இடங்களில் உள்ள ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட பள்ளிகளை பராமரிக்க நடப்பாண்டில் 9,01,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2011 முதல் 2014 ஆண்டு வரை 12,62,97,000 ரூபாய் மதிப்பீட்டில் 1,333 பயனாளிகள் திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளனர். அழிவின் விளிம்பில் உள்ள பழங்குடியின மக்களுக்கென்று பாரம்பரிய வீடுகள் கட்டுதல், கறவை மாடுகள் வழங்குதல், குடிநீர் வசதி மற்றும் தெருவிளக்குகள் அமைத்து தருதல் போன்ற வசதிகள் ஏற்படுத்தி தரப்படுகிறது. இத்திட்டத்திற்கென நடப்பு நிதியாண்டில் 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2011, 2012 நிதியாண்டில் 10,75,94,000 ரூபாய் மதிப்பீட்டில் 2,692 பயனாளிகளும், 2012, 2013 நிதியாண்டில் 14 கோடி ரூபாய் செலவில் 3,147 பயனாளிகளும், 2013, 2014 நிதியாண்டில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2,224 பயனாளிகளும் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளனர். பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம் மற்றும் பழங்குடியினர் அருங்காட்சியகம், மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை மேம்பாட்டு திட்டம், பெரிய அளவிலான பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள், தொழில்நெறி வழிகாட்டு மையம் ஆகியவை பற்றிய விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். பழங்குடியினர் பற்றிய விவரங்களை சேகரிக்கவும், பழங்குடியினர் வாழ்க்கை முறை, கலாச்சாரம், மொழி, சமூக பொருளாதாரம் மற்றும் கல்வி நிலை முதலியவற்றை ஆராய்ச்சி செய்வதற்காகவும் அரசின் நிதி உதவியுடன் 1983 ஆண்டில் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் முத்தோரை பாலடா எனும் இடத்தில் பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட்டது. இம்மையம் மானுடவியல் நிபுணத்துவம் பெற்ற இயக்குநரின் தலைமையில் செயல்பட்டு வருகிறது. இங்கு நூலகமும் பழங்குடியினர் அருங்காட்சியகமும் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வருங்காட்சியகத்தில் பழங்குடியினரின் வாழ்க்கை முறை குறித்த புகைப்படங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் ஆகியன பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது பழங்குடியின மக்களின் கைவினை பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஒரு விற்பனை கூடமும் அமைக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினர் நலனுக்காக திட்டம், வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை வாயிலாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் சிமெண்ட் சாலைகள் அமைத்தல், குடிநீர் வசதி ஏற்படுத்துதல், பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளை முதன்மை கிராமத்துடன் இணைத்தல் மற்றும் சூரிய சக்தி விளக்குகள் அமைத்தல் போன்ற பணிகள் இத்திட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றன. கோயம்புத்தூர், விருதுநகர், திருநெல்வேலி, தேனி, திருப்பூர், கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை ஆகிய 8 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் திட்டம், வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை மூலம் மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அரசு பழங்குடியினர் உண்டி உறைவிட பள்ளிகளில் சமையல் கூடத்துடன் இணைந்த பொருள் வைப்பறைகள் கட்டுதல், குடிநீர் வசதி செய்து தருதல், சூரிய எரிசக்தி மூலம் நீர் கொதிப்பான் மற்றும் பழங்குடியினர் குடியிருப்புகளுக்கு உள்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளுதல் போன்ற பணிகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கப்படுகிறது. பழங்குடியின மக்களுக்கு உதவி புரியும் வகையில் அவர்களின் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யவும், குறுகிய கால மற்றும் மத்திய கால கடன்கள் வழங்கவும் பெரிய அளவிலான 19 பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. சேலம், நாமக்கல், தருமபுரி, ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, விழுப்புரம், திருவண்ணாமலை, நீலகிரி மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நடத்தப்படும் 101 நியாய விலை கடைகள் வாயிலாக பழங்குடியினரால் உற்பத்தி செய்யப்படும் இன்றியமையா பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன. பழங்குடியின இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்கு வழிகாட்டும் வகையில் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் இயங்கி வருகிறது. பழங்குடியினருக்கான தொழிற்பயிற்சி நிறுவனம் சேலம் மாவட்டம் கருமந்துறை, நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை, திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மரத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைக்கட்டி, நீலகிரி மாவட்டம் கூடலூர்,
விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் ஆகிய இடங்களில் இயங்கி வருகின்றன. பழங்குடியினரின் மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள், பழங்குடியினருக்கு வழங்கப்படும் நிதி உதவி, மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நிர்வாகிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அம்மா அவர்களுடைய ஆட்சியில ஹைஸ்கூல் கொண்டு வந்ததுனால பிள்ளைகளுடைய நலன் அதிகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. நன்மைகளை செய்து கொடுத்த அம்மாவுக்கு எங்களுடைய நன்றி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு உண்டு உருவடை பள்ளியில் 50 மாணவிகள் வீதம் 6 உண்டு உருவடை பள்ளிகள் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. மலை கிராமங்கள் மற்றும் பள்ளியே இல்லாத கிராமங்கள் எல்லாம் இந்த உண்டு உருவடை பள்ளிகள் செயல்பட்டு கொண்டு வருகின்றன. ஏறக்குறைய 300 மாணவிகள் இதில் பயனடைந்து வருகின்றனர். மிக சிறப்பாக தமிழக அரசினுடைய நலத்திட்டங்கள், உதவிகள் எல்லாம் இந்த மாணவர்களுக்கு கிடைக்கின்றது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 285 மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகிறார்கள். அம்மா அவர்கள் 14 வகையான இலவச பொருட்கள் கொடுத்திருக்கிறாங்க. இத்தகைய வாய்ப்பை செய்து கொடுத்த தமிழக அரசுக்கும் மாண்புமிகு மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களுக்கு இருபாலருக்கும் விடுதி வசதி, உணவு 3 வேளையும் உணவு வசதி, படுப்பதற்கு கட்டில் வசதி, அரசினுடைய நலத்திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்தி மாணவர்களை சென்று சேரும் அளவிற்கு நாங்கள் செய்து வருகிறோம். பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் சாலை பணிகள், இணைப்பு சாலைகள், மின் இணைப்பு, குடிநீர் வசதி, உண்டி உறைவிட பள்ளிகள், பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ள மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பழங்குடியின மக்கள் உள்ளம் உருக நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஓஏபி, ஜாதி சான்றிதழ், இது போல உதவிகள்லாம் எங்களுக்கு நேரடியாக இங்கே கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அம்மா ஆட்சியில எங்களுக்கு ரோட்டு வசதி குடிநீர் வசதி வந்திருக்குது. எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆற்றுல ஓடையில் போய் தண்ணி எடுத்துட்டு இருந்தோம். அதனால இப்போ எங்களுக்கு பக்கத்துலேயே தெருவுக்கு பைப் போட்டிருக்காங்க. அம்மா ஆட்சினால எங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க. எங்கள் நல்லது அம்மாவுக்காக எவ்வளோ நன்றி சொல்லணும். எங்களுக்கு தண்ணி 2 கிலோமீட்டர் தூரம் நடந்தோம். இப்போ அம்மா தெருவுக்கு பைப் போட்டு எங்களுக்கு குடி தண்ணி டேங்க் கட்டி கொடுத்து பரவாயில்ல. எங்களுக்கு முன்னெல்லாம் ஒத்தையடி பாதை, இப்போல்லாம் அம்மா வந்த பிறகு எங்களுக்கு தார் ரோடு போட்டு பிள்ளைங்களுக்கு வண்டிக்கு சைக்கிள் கொடுத்து இப்போல்லாம் குழந்தைங்க நீட்டாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. எங்களுக்கு அப்போல்லாம் கூரை வீடுனா மழை பெஞ்சா ஒழுவோம். இப்போ அம்மா வந்த பிறகு பசுமை வீடு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு போதுன்ற அளவுக்கு பரவாயில்ல. இப்போல்லாம் கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு நான் கூலி வேலைக்கு போனாதான் எங்களுக்கு கஷ்டம். இப்போ அம்மா வந்த பிறகு கறவை மாடு கொடுத்துருக்காங்க. பள்ளியுடன் விடுதி இணைந்துள்ளதால் விடுதியில் தங்கி படிக்கின்றோம். விடுதி சிறந்த முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுபோல் பள்ளியும் சிறந்த முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பள்ளியில் காலனி, டை, பெல்ட், சீருடை மற்றும் புத்தகங்கள், நாள்காட்டி குறிப்பு, கால வரைபட புத்தகம் ஆகியவை தந்துள்ளார்கள். அதை பயன்படுத்தி நாங்கள் சிறந்த முறையில் பயன்படுகிறோம். இது எல்லாம் தந்த அம்மா அவர்களுக்கு நன்றி. பழங்குடியினர் நல கூட்டுறவு சங்கம் மூலிமா நிறைய, அதாவது காஃபி, மிளகு, ஏலம் அதை ஸ்டாக் பண்ணி அதிக விலையை மலைவாழ் மக்களுக்கு அதிக விலை விற்றுக்கலான்னு சொல்லி அது மாதிரி ஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரேஷன் கடை மூலிமா 2 கிலோமீட்டருக்கு தூரமாக இருக்கிற இடத்துக்கெல்லாம் வண்டி மூலமாக போய் அங்கே வீடு எல்லாத்துக்குமே அந்த பொருளை விநியோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மலைவாழ் மக்கள் சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 70 கொண்டை ஊசி கொண்ட வளைவு சாலையை மாற்று வழி பாதையை அமைச்சு 4 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ள சாலையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இதையெல்லாம் அமைச்சு கொடுத்து தமிழக அரசுக்கும் மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை மலைவாழ் மக்களின் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற பண்டைய பழங்குடியினர் தோடர், கோத்தர், இருளர், காட்டுநாயக்கர், பனியா, முள்ளுக்குருமா, வெட்டுக்குருமா ஆகிய 8 ஆதிவாசி இன மக்களுக்கு தமிழக அரசின் சார்பாக 9,18,00,000 ரூபாயை அவர்கள் பயனுக்காக விவசாயம் செய்வதற்காக டில்லர், இதுதான் புது முறையாக இந்த ஃபஸ்ட்டு வருஷம் எங்களுக்கு அந்த டில்லர் வழங்குறாங்க. அது மொத்தமாக 86 டில்லரு, 1017 பசுமாடுகள், 510 பேருக்கு கோழி வளர்ப்பு மற்றும் இந்த பவர் ஸ்ப்ரேயர் மோட்டர் மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயர் அது 330,
எங்களுக்காக தமிழ்நாடு அரசு சார்பாக எங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. இதுவும் ரொம்ப இதனால் நம்ம பழங்குடி மக்கள் வந்து ரொம்ப பயன்பெறும் வகையில் எங்களுக்கு இந்த திட்டம் வகுத்து கொடுத்திருக்கிறார். நீலகிரியில் வாழும் ஆதிவாசி மக்கள் அனைவருக்கும் வாழ்வு மேம்பட வாழ்வாதாரத்துக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு விவசாய உதவியும், மாடு வளர்த்து பண்ணையை வளர்ச்சி அவங்க முன்னேற்றத்துக்கான மாடு வழங்குவதும், விவசாயிகள் டில்லர் மற்றும் உழவுக்கு டிராக்டர்கள் அனைவருக்கும் கொடுத்து மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு பெருதுணையாக இருக்கிறார்கள். அம்மாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கூலி வேலைக்கு தான் நானும் போகிறேங்க, எங்கள் வீட்டுக்காரும் போகிறாருங்க. குடிசை வீடாக தான் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோங்க. மழை வெயில் எல்லாத்துலேயுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோங்க. அப்புறம் அம்மாவாக வந்துங்க பட்டா போட்டுங்க இந்த இடத்துல வீடு கட்டிங்க எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கரண்ட் சௌகரியம் கொடுத்துருக்குறாங்க, தண்ணி சௌகரியம் கொடுத்துருக்குறாங்க, குழந்தைகளை படிக்கிறதுக்கு சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, ரோடு வசதியும் கொடுத்துருக்குறாங்க. அம்மா வந்து எங்களுக்கு எல்லா சௌகரியம் கொடுத்துங்க எங்களை முன்னேறதுக்கு ஒரு உதவி செஞ்சுருக்குறாங்க. அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப 1000 நன்றிகளோட சொல்லிக்கிறேங்க. அம்மா ஆட்சியில் வந்து எங்கள் பழங்குடி மக்கள், மலைவாசி மக்கள்னு சொல்லி எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணிட்டுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி வந்துச்சுங்க, 2வது லைட் போட்டு கொடுத்துருக்குறாங்க, வீடுங்க எங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நான் அக்கறையிலேருந்து வரேன், இங்கே தங்கி படிக்கிறேன். நோட்டு, புத்தகம், செருப்பு, பேகு, பாய், பெட்ஷீட்டு இந்த கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. உருளிக்குட்ற என்ற கிராமத்திலிருந்து வரேன், இங்கே தங்கி படிக்கிறேன். எனக்கு சோப்பு, பாய், நோட்டு, புக்கு, பேகு, ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நான் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஹாஸ்டல்லையும் படிக்கிறோம், கிளாஸ்லையும் படிக்கிறோம். நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. சாப்பாடு வாரத்துக்கு 5 நாள் முட்டை போடுறாங்க, அப்புறம் சிக்கன் போடுறாங்க, அப்புறம் எண்ணெய் கொடுக்குறாங்க, அப்புறம் இது துணி, சொட்டரு எல்லாம் நல்லபடியாக அம்மா வந்தாலும் கொடுக்குறாங்க. அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்கிறேன். ஹாஸ்டலில் கட்டில், தலகாணி எல்லா வசதியும் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்புறமா சீருடை எல்லாமே ஃப்ரீயாக தந்திருக்காங்க. அம்மாவுக்கு நன்றி சொல்கிறோம். புக்கு, நோட்டு, பேகு, செப்பல் எல்லாமே ஃப்ரீயாகவே தர்றாங்க. நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா சாப்பாடுலாம் போடுறாங்க. எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடு அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்கூலில் வந்து நான் சேர்ந்தபோது நல்லா கல்வியும் பண்பையும் ஒழுக்கத்தையும் நல்லா கற்றுக்கிட்டு, நான் அப்போ ஊரில் இருந்தப்போ எனக்கு ஆனாகுனா கூட தெரியாது. இங்கே வந்து நல்லா படிக்க கற்றுக்கிட்டேன். அரசு பழங்குடியினர் இந்த நலகுண்டியோட மேல்நிலை பள்ளியில் நான் படிக்கிறேன். 3 வேளை சாப்பாடு போடுறாங்க, துணி கொடுக்குறாங்க, எல்லாம் லேப்டாப், இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்கிறாங்க. இதனால இவ்வளோ வசதியை செஞ்சு கொடுத்த தமிழக அரசுக்கும் மக்கள் முதல்வர் அம்மாவுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே எல்லா வசதியும் இருக்குது. நல்ல துணியெல்லாம் கொடுக்குறாங்க, கணித உபகரண பெட்டி கொடுக்குறாங்க. இவ்வளோ உதவியை செய்து கொடுத்த தமிழக அரசுக்கும் மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள கொத்தடிமை தொழிலாளர்கள் ஒழிப்பு, பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டங்கள், பழங்குடியினருக்கான ஆராய்ச்சி மற்றும் அருங்காட்சியகம், மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மலைப்பகுதி மேம்பாடு திட்டம், பெரிய அளவிலான பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள், தொழில் நெறி வழிகாட்டும் மையம் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.